ஃபீஃபாவினுடைய ரெஃப்ரியாக இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரே பெண்மணி ரூபா தேவி அவர்களை உங்கள் பலமான கைத்தட்டங்களோடு மேடை கலைக்கிறோம். என்னை மேட்ச் பண்ண வேணாம், வந்தேன்னா சண்டை நடக்கும், நீ அடி வாங்குவ, நீ வராது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. சொன்னவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. நான் ஒரு லெவலுக்கு வந்து முன்னாடி வந்துட்டேன். சொல்லப்போனால் எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, நல்ல ஜாப் கிடையாது. இந்த மெடலை கொண்டு போய் வீட்டில் வச்சா, பீரோவில் வச்சா கூட அக்காட்ட போய் காமிச்சேன்னா அவங்க வாங்கி அதை வீட்டில் வச்சிருவாங்க, அவ்வளோதான். இந்த மெடல் எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் FIFA இன்டர்நேஷனல் சொல்லி ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்கேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனால தான் நினச்சிட்டு இருக்கேன். எது எனக்கு இல்லைன்றது வந்து எனக்கு தெரியல. அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் மட்டும்தான் இப்போ தோணுது இந்த இடத்துல, வேறு எதுவும் தோணலை. அதாவது எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் வரலை. ஏன்னா நான் 6th படிக்கிறப்ப தான் நான் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 6th படிக்கிறதுலேருந்து எங்கள் அப்பா இறந்த வரைக்கும், நான் விளாண்ட வரைக்குமே சரி, எங்கள் அப்பா கையிலேருந்து ஒரு ஷூ வாங்கினது கிடையாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய அசோசியேஷன், அதேமாதிரி ஸ்பான்சரில் மட்டும் தான் விளாண்டுருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோக்கா பேச மாட்டார், எப்பயுமே சைலண்டாக தான் இருப்பார். நான் சின்ன பிள்ளைல விளையாட போகிறப்ப எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க, எதுக்கு உங்கள் பொண்ணை விளையாட்டுக்கெலாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்லலை. எங்கள் அப்பா ஒரு நைட் வாட்ச்மேன் தான். அவர் என்ன பண்ணிட்டார், நைட்டு வேலைக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு எங்கள் பக்கத்தில் எல்லாம் தூக்குவாளியில் போய் டீ வாங்கிட்டு வருவாங்கள்ல, டீ வாங்கிட்டு வந்து என்னை எழுப்புறாரு. ஏன்னா இன்னும் நீ கிரவுண்டுக்கு போகலையா, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க. அப்போ தான் எங்கள் அப்பாவோட சைலண்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட் நேஷ்னல்ஸ் விளாண்டப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அதாவது தமிழக கால்பந்து அணி வின் பண்ணுறதுக்கு வந்து ரூபாதேவின்ற ஒரு வீராங்கனை வந்து உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் வீட்டில் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அந்த பேப்பரை எடுத்து எங்கள் தெருவில் இருக்க எல்லாத்திட்டையுமே காமிச்சாங்க. நான் என்றைக்கு அந்த மேட்ச் முடிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தேனோ, எங்கள் தெருவில் இருக்க எல்லாருமே என்னை வந்து, உங்கள் அப்பா பரவாயில்ல, உன்னை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா என் முன்னாடி எங்கள் அப்பா என்னை பேசினதே கிடையாது, பின்னாடி தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி நான் FIFA வந்ததுக்கப்புறமும் சரி, எங்கள் அப்பா அந்த டைமில் இல்லை. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, ஒரு பெரிய நிலைமையில் வந்திருக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சந்தோஷப்படுறது என்னால் பார்க்க முடியல. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தான். அதே மாதிரி ஃபுட்பால் பார்த்திங்கன்னா மித்த கேமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா மித்த அஃபீஷியல் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்காக நின்று அஃபீஷியல் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி நின்று சைடில் நின்று கூட பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபுட்பால் அப்படி கிடையாது. ஃபுட்பால் பார்த்திங்கன்னா அந்த 1.5 hours வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சண்டை வரும், யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து உடனே அடிச்சிருவாங்க, கொஞ்சம் பயம் இருக்கும். நான் மேட்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, என்னை மேட்ச் பண்ண வேணாம், வந்தேன்னா சண்டை நடக்கும், நீ அடி வாங்குவ, நீ வராது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. சொன்னவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. நான் ஒரு லெவலுக்கு வந்து முன்னாடி வந்துட்டேன். இப்போ என்னோடய சிஸ்டர்ஸ், அதாவது என்னோட ஜூனியர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வராங்க. தைரியமாக முன்னாடி வாங்க, எந்த துறையாக இருந்தாலுமே அது நம்மளுடைய துறைன்னு சொல்லி முன்னாடி போனால் தான் நம்மளுக்குடைய பாதை கிடைக்கும். இந்த வாய்ப்பு அளித்த பிஏ நூட்ஸுக்கு வந்து என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.